தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப சித்ரா லக்ஷ்மண் சாருக்கு என்னுடைய நன்றிகள். இந்த படத்தோட சம்மந்தமே இல்லாமல் வந்திருக்கீங்க. யூகி சேத்து எப்போவுமே ரொம்ப ஜெனரஸ், என்னை பற்றி நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ்லாம் கொடுப்பாரு. இவர் காம்ப்ளிமெண்ட் கொடுத்தா அந்த பாராட்டை ஏற்றுக்கிட்டு சந்தோஷப்படணுமா, இல்லை வீட்டுக்கு போய் கில்ட்டியாக ஃபீல் பண்ணி ஒன்றுமே பண்ணலையேனம்மா அப்படின்னு நம்மளை குத்திக்கணுமான்னு தெரில. அதுதான் அவரோட இன்டென்ஷன் நினைக்கிறேன். பட் அப்படிலாம் இருக்கணும், இருந்தால் தான் மற்றவங்களுக்குலாம் அடடா யூஆர் நாட் பீயிங் ப்ரொடக்டிவ், ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு தோணும். அதுவும் நடுவில் நிறைய பேரெல்லாம் எடுத்து விட்டாரு. எத்தனை பேருக்கு அந்த பேரெல்லாம் ஞாபகம் இருக்குதுல்ல? ஜாக்ஸ் தாத்தியோட எக்ஸ்பிரஷன் அவங்க ஃபேஸில் பார்த்தேன் அப்படின்ட்டாரு. ஜாக்ஸ் தாத்தி அப்படிங்கிறவர் வந்து எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல, ஃப்ரான்ஸில் ரொம்ப பெரிய ஒரு கல்ட்டு. சார்லி சாப்ளின் வந்து ஃப்ரான்ஸில் பிறந்திருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி. அந்த பேரெல்லாம் சொல்லும்போது இன்னுமே உதறுது கை காலெல்லாம். எனிவே, அண்டர் யூட்டிலைஸ்ட் அப்படிலாம் சொன்னார். அடக்கமாக தான் இருக்கணும் எல்லாரும். ரொம்ப ஓவர் யூட்டிலைஸ் ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்க. என்ன இவங்க எல்லா படத்துலையும் இருக்காங்க, இவங்க போராக இருக்குது அப்படின்ட்டுருவாங்க. அதனால் நாங்கள்லாம் கொஞ்சம் அடக்கி வாசிச்சா தான் இந்த மாதிரி வேர்டிக்டான படத்தில் ஒரு 4 நாள் ஒர்க் பண்ணால் கூட கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கிற மாதிரி தோணும். ஸோ இட்ஸ் இஸ் அன் அட்வான்டேஜ் ஃபார் த ஃபிலிம், மீ பீயிங் அண்டர் யூட்டிலைஸ்ட். அண்ட் சித்ரா லக்ஷ்மணன் சார், தேங்க்யூ ஸோ மச். அழகாக அனலைஸ் பண்ணீங்க. இந்த படத்துக்கு வந்து ப்ரெஷ் ஷோக்கு அவரை கூப்பிடணும்னு சொன்னது இட்ஸ் வெரி குட். பிகாஸ் நிறைய பேருக்கு வந்து ஒரு படத்தை எப்படி பார்க்கணுங்கிறதே மறந்து போச்சு. ஏன்னா ஒரு ரீலாக 1 minute ரீலாக பார்த்து ஒரு 3 மணி நேர படத்தை வந்து எப்படி கான்சென்ட்ரேட் பண்ணி அதில் இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்து நியூவான்சஸ்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறது மறந்து போச்சு. இன்னுமே அந்த பிளாக்னஸையே பிடிச்சிட்டு இருக்கோம். அந்த படத்தில் இருந்த எல்லாத்தையும் விட்டுட்டு டார்க்காக ஒரு ஃப்ரேம் வந்தா அப்படின்னு. ஆனால் நம்ம ஐஃபோனில் பிளாக் ஓட டென்சிட்டி இதனை பார்த்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். இப்போது ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஐயோ பிளாக்னஸ் இல்லையேன்றோம். ஸோ முக்கியமாக கருப்பு இருந்தால் தான் வெள்ளை உலகத்துலேயே. ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா யூகி சேத்து மாதிரி, நம்ம சித்ரா லக்ஷ்மண் மாதிரி யூனோ வெரி பேலன்ஸ்ட் அண்ட் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஃபிலிம் பர்சனாலிட்டிஸ் இருந்தால் தான் நம்ம சினிமாலேருந்து என்னெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்றது தெரியும். இந்த படத்தோட இந்த சப்ஜெக்ட் ஆடிஷன் பற்றி சொன்னார். எல்லாருக்கும் ஆடிஷன் பண்ணாங்க, சுஹாசினிக்கு ஆடிஷன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. பட் எங்களுக்கும் ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு ஆடிஷன் ஒன்று இருக்கும். எப்படின்னா, என்னோட 20களில் வந்து நிறையா லக்ஷ்மி அவர்களோட ரீமேக் படங்களை நான் நடிச்சிருக்கேன். சிறை பார்த்துருப்பீங்களா நிறைய பேர், அதோட தெலுங்கு வெர்ஷனில் நான் தான் ஆக்ட் பண்ணேன். சம்சாரம் அது மின்சாரம் அதோட தெலுங்கு வெர்ஷனில் நான் தான் ஆக்ட் பண்ணேன். அப்புறம் கன்னடத்தில் அவங்க இப்பனி கரிகித்துன்னு ஒரு படம் பண்ணாங்க, ரொம்ப ஃபேமஸ், அதோட தெலுங்கு வெர்ஷன்லேயும் நான் தான் ஆக்ட் பண்ணுவேன். ஸோ அதனால் ஒருத்தர் கதை சொல்ல வரும்போது ரீமேக்குன்னு சொன்னால் யூஸ்வலி இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இது லக்ஷ்மி மேடம் பண்ணியிருக்காங்க தமிழ்லையோ இல்லை கன்னடாலேயோ அப்படின்னோட ஓ அப்படியா அப்போ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ யூஸ் டு கெட் இன்ட்ரெஸ்டட். பிகாஸ் ஒரு ஃபில்டர் அவங்களே பண்ணிட்டாங்க இல்லையா, அவங்க பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் நான் எனக்கு அந்த ஹோம்ஒர்க் இல்லை. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து கோபி வந்து சொன்னார், இந்த எலைசாங்கிற கேரக்டருக்கு நாங்கள் லக்ஷ்மி தான் கேட்டோம். அவங்க வந்து வேறு வேலை இல்லை, 6 நாள் என்னை அமெரிக்காவை கூப்பிட்டு போய் என்னை கொலை பண்ணி திருப்பி அனுப்புறியா போ அப்படின்னு சொல்லி அனுப்பினாங்க அப்படின்னுட்டு. ஸோ அதனால் அந்த எனக்கான ஸ்கிரிப்டோட ஆடிஷனை வந்து அவங்க ஏற்கனவே பண்ணிட்டாங்க. ஷீட் ஆல்ரெடி டன் இட். ஸோ லக்ஷ்மிக்கு கொண்டு போகிற கேரக்டர் அப்படின்னா நிச்சயமாக இதோட அப்படின்னா வெல் ரிட்டன் கேரக்டர்னு எனக்கு தெரியும். அதனால தான் லக்ஷ்மி மேடம் மேலே பாரத்தை போட்டுட்டு எஸ் ஐ வில் கம் டு தி யூஎஸ் அப்படின்னு சொன்னேன். இப்போலாம் வந்து ஷூட்டிங்க்கு 12 பேர் எல்லாமே யாரும் போக மாட்டாங்க, நான் ஒருத்தி மட்டும் போனேன். அது பெரிய அட்வான்டேஜ் நினைக்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா 12 பேர் போனால் சுஹாசினி × 12 க்ளோன்னு தொல்லை. அதனால் சுஹாசினிங்கிற ஒரு தொல்லையை மட்டும் இவங்க வந்து சகிச்சிக்க வேண்டியிருந்தது. இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இந்த ஷூட்டிங். எனக்கு எல்லா சீனுமே ஸ்ருதி ஹரிஹரனோட தான். வழக்கமாக ஹீரோயின்லாம் எப்படின்னா கேரவனில் இருப்பாங்க, ஜஸ்ட்டு ஷார்ட்டுக்கு வந்துட்டு டைலாக் பேசிட்டு போயிடுவாங்க, ப்ராம்ப்டிங் இருக்கும் அப்படியே சொல்லிட்டு போயிடுவாங்க. சில சமயம் ரிஹர்ஸ் பண்ணுவாங்க. பட் ஸ்ருதி ஹரிஹரன் வந்து கீழே தரையில் உட்காந்து என்கிட்ட மேம் நம்ம ரிஹர்ஸ் பண்ணலாம்னு போட்டு அரிச்சு பிடுங்கி, அம்மா இது தமிழ்மா எனக்கு ஒன்றும் ரிஹர்சல் தேவையில்லை டேக்கு போய்டுறேன், நான் இல்லை எனக்கு வேணும்னு சொல்லி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஒரு பிளேயில் ஆக்ட் பண்ணுற மாதிரி டைலாக்லாம் படித்து எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ சங்கருக்கு வந்து கிருஷ்ண சங்கருக்கு நாங்கள் வந்து ஒரு பிரச்சனையே கொடுக்கல. ஏன்னா ஷார்ட் ரெடினாவே நாங்கள் ஏற்கனவே ரெடியாக இருப்போம். ஸோ இட் வாஸ் எ யூனிக் எக்ஸ்பீரியன்ஸ். சின்ன ரோல் தான் என்னோடது. ஸோ அதனால் என்னோடய வேலை வந்து சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்குறது தான். இங்கே இருக்கிறவங்க எல்லாம் வந்து ஃபேமிலி பீப்புள் தான். சினிமா ஷூட்டிங் ஒரு நாளைக்கு அப்படிங்கிறது உங்கள் பொண்ணோட கல்யாணம் அப்போ என்ன கலாட்டா நடக்குமோ அதெல்லாம் ஷூட்டிங்கோட ஒரு நாள் நடக்கும். சும்மா விளையாட்டுக்கு சொல்ல, எங்கள் வீட்டிலலாம் கல்யாணம் தான் எல்லோரும் பயப்படுவாங்க, நான் மட்டும் ஜாலியாக இருப்பேன். ஏன்னா எங்களுக்கு தினம் கல்யாணம் தான் சினிமாவில். உங்கள் கல்யாணத்துக்கு 2000 பேர் தான் வருவாங்க, எங்கள் கல்யாணத்துக்கு 5000 பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு கல்யாணத்தோட கலாட்டா எல்லாமே ஷூட்டிங்கில் இருக்கும்.
அதை சின்ன யூனிட் எடுத்துகிட்டு போயிட்டு ரொம்ப பிரமாதமாக சமாளித்த கோபிக்கும் ராஜிக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கங்க்ராச்சுலேஷன்ஸ். இவ்வளோ பேர் இருக்காங்க, சித்ராம் சார் இங்கே இல்லை, பட் தேங்க்யூ ஃபார் கிரேசிங் ஆர் ஃபில்ம் வேர்டிக்ட். ஐ திங்க் என்னை வந்து ஃபஸ்ட்டு ஹாலிவுட்னு சொல்லலாமா கிருஷ்ணா சார்? ஹாலிவுட்டுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஐ திங்க் இட் வில் பி யூ. பிகாஸ் நான் வந்து எந்த படத்தில் வந்து இந்த அமௌண்ட் ஆஃப் இங்கிலீஷ் நான் எந்த படத்துலையும் பேசினதில்லை. பட் எனக்கு இங்கிலீஷ் ஒரு பக்கம் ஈஸி, பிகாஸ் என்னோட திங்கிங் லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ். ஸோ அதனால் எனக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு எனக்கு. அண்ட் என்னன்னா இதில் படித்து கொஞ்சம் ஸ்லோவாக பேசணும். ஏன்னா நான் இங்கிலீஷில் பேசணும்னா பயங்கரமாக ஃபாஸ்ட்டு பேசி யாருமே புரியாது, ஸோ கோர்ட்டுக்கே புரியாது. ஸோ அந்த அது வந்து அந்த எஃபர்ட் எடுத்து கொஞ்சம் ஸ்லோவாக பேச ட்ரை பண்ண அந்த படத்தில். அண்ட் இட் வாஸ் அ வெரி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். பிகாஸ் அவங்க சொன்ன மாதிரி நம்ம உலகத்தில் ஒரு ஆக்டிங் நடக்கும், அவங்க உலகத்தில் ஒரு வேறு மாதிரி ஒரு ப்ராசஸ் இருக்கும், ஒரு வேறு மாதிரி ஆக்டிங் நடக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க ப்ராசஸ் நம்ம புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஈக்குவலாக வந்து நம்ம நடிக்கிறது வந்து கொஞ்சம் ஒரு ஹெல்த்தி காம்படிஷனாக இருந்துச்சு. அண்ட் எனக்கு வந்து ஆனான்னு சொல்லி எனக்கு ஏற்று வந்து ஒரு ஆக்டர் இருந்தாங்க. ஐ தாட் ஷி வாஸ் அமேசிங். ஏன்னா அவங்களுக்குள்ள எனக்குள்ள ஒரு சின்ன ஒரு போட்டி மாதிரி நடந்துருந்துச்சு. அண்ட் தட் வாஸ் ஐ திங்க் அதுதான் வந்து அந்த படத்துக்கான அந்த ஃப்ளேவரே. பிகாஸ் 2 லாயர்ஸ் வந்து அவங்க எதுக்கும் போது அந்த ஒரு டென்ஷன் தான் கிரியேட் பண்ணுறது தான் வந்து அந்த படம். ஸோ ஐ திங்க் ஹியர் ஐ வாண்ட் டு சே தேங்க்ஸ் டு ஆனா. ஷி கேவ் மீ a lot of courage and challenged me also to be a better actress சொல்லலாம். அண்ட் மேம் சுஹாசினி மேம் கூட வந்து எனக்கு காம்பினேஷன் கிடையாது, பட் ஐ திங்க் ஷி இஸ் த ஒன்லி ஒன் ஹூ வில் சே லிட்டரலி ஷி சீன் மீ ஃப்ரம் திஸ் சைஸ். ஸோ அந்த வயசுலேருந்து ஐ திங்க் ஐ பின் ரன்னிங் பிஹைண்ட் ஹர் ஆல் த டைம். எவ்ரி டைம் ஐ see her, சுஹாசினி ஆண்டி, ஷி ஆல்வேஸ் நோஸ் மீ as a kid. அண்ட் அந்த ரிலேஷன்ஷிப் இப்போ இன்னைக்கு வரைக்குமே வந்து அப்படியே போயிட்டுருக்கு. ஷி எனிதிங் ஹேப்பன் ஷில் பி த ஃபர்ஸ்ட் ஒன் டு மெசேஜ் மீ அண்ட் சே ஐம் ஸோ ஹாப்பி ஃபார் யூ சொல்லி ஃபர்ஸ்ட் வந்து மெசேஜ் வந்து அவங்ககிட்ட தான் வரும். அண்ட் இந்த படத்துக்கு ஃபஸ்ட்டு ஒத்துக்கிட்ட காரணம் வந்து கோபி சார். அவர் பை டிஃபால்ட் வந்து எந்த படம் பண்ணாலும் வரும், இந்த படத்தில் மட்டும் அவர் சொல்லி ஃபஸ்ட்டு கால் வரது வந்து எனக்கு தான் வரும். ஒரு படம் பண்ணேன், அப்போ வந்து அவர் கூட தான் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணேன். ஸோ ஹி வாஸ் ஈபி ஆன் த ப்ராஜெக்ட் அண்ட் அந்த டைமில் ஸ்டார்ட் பண்ணது. ஸோ தேங்க்யூ கோபி ஃபார் ஆல்வேஸ் கீப்பிங் மீ இன் யுவர் ஹார்ட் அண்ட் ஆல்வேஸ் ஆஃபரிங் மீ anything that you come across will first come to me, I know for sure. So adanaala thank you Rajima for being his support system. And Krishna sir, thank you so much. This film was a very different experience for me, and neenga sonna mari or different version of me. And இந்த படத்தை வந்து ப்ரொடியூசர் வந்து ஆக்சுவலாக ப்ரொடியூசரா இல்லை வந்து என்னன்னு தெரியல. பிகாஸ் ஒரு டைமில் வந்து 11 o'clock ஆனால் ஓகே எல்லாரும் ஆர்டர் கொடுத்தீங்களா, யாருக்கு என்ன சாப்பாடு வேணும் என்னன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு அவர் இறங்கி எல்லாருக்கும் ஆர்டர்லாம் எடுத்து சாப்பாடுலாம் போய் அவர் தான் ரெடி பண்ணுவார். அண்ட் ஐ திங்க் அவரை வந்து அவர் கேரக்டர் வந்து நீங்கள் படத்தில் பார்க்கும்போது டோட்டலாக கன்ஃபியூஸ் ஆகிடுங்க. இவர் யார் கூட தான் இருக்காரு, இவங்களா யார் அது சொல்லி நீங்களே கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. அந்த அளவுக்கு அவர் பயங்கரமாக வந்து ஒரு ப்ளே பாய் இமேஜாக வந்து ஒரு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அந்த படத்தில். அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். வெல்கம் டு இந்தியன் சினிமா, தட்ஸ் ஆல் ஐ கேன் சே, பிகாஸ் யூ ஆல்ரெடி பெர்ஃபார்ம்ட் ஹியர். அண்ட் பார்த்திபன் சார், thank you for being here today. And you always know I love you for the longest time and I admire your work. And உங்கள் கூட வந்து ஒர்க் பண்ணலாம் வந்து எனக்கு பயங்கரமான ஒரு ஆல்வேஸ் ஒரு எக்ஸைட்டட் ஃபீலிங். அண்ட் ஐம் ரியலி ஆனர்ட் தட் ஐ காட் டு ஒர்க் வித் யூ. அண்ட் யூ ஐம் அ மேசிவ் ஃபேன் ஆஃப் யுவர் ரைட்டிங். ஐ லவ் யுவர் ரைட்டிங். ஐ நாட் a day that I not seen your work and laughed. I think over and over again you bring a smile to my face always. And to hear such amazing words from you வந்து ரொம்ப I felt very blessed and a lot of gratitude to all of you here who spoke such nice things about me. Thank you. Indian based subject, அதாவது இங்கே நடக்கிற ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன், யூஎஸில் நாங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரொடக்ஷனுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கோபி சார் சொன்ன மாதிரி ஐ திங்க் பிக்கெஸ்ட் பெனிஃபிட் இந்த படத்துக்கு வந்து இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் வந்து நடிச்சு கொடுத்தது. ரொம்ப ஒரு வியப்பான சுச்சுவேஷன். நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல இவ்வளோ நல்ல ஆர்டிஸ்ட் வந்து பண்ணுவாங்கன்னு. அதுக்கு முழு தேங்க்ஸ் வந்து கோபி கிருஷ்ணன் சாருக்கு தான். அவரோட ஃப்ரெண்ட்ஷிப்னால தான் எல்லாருமே வந்தாங்க. பட் அங்கே வந்தப்போ வந்து நாங்கள் நிறைய கற்றுருந்தோம் அவன்கிட்டேருந்து, எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, எவ்வளோ குயிக்காக பண்ணுறாங்கன்னு. ஸோ அந்த 23 டேஸ்க்கான ஷூட்டுக்கான ரீசன் வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் ப்ரீ ப்ரொடக்ஷன், இட்ஸ் பிகாஸ் ஆல் தி ஆர்டிஸ்ட் வந்து 2 டேக்கு மேலே எடுக்கல ஒரு இதுக்குமே. ஓகே, ஸோ இட் இஸ் ஜஸ்ட் க்ளீன் அண்ட் எவ்ரிபடி டிட் தேர் ஜாப் ஸோ வெல். ஸோ நாங்கள் 23 டேஸில் குயிக்காக முடிச்சிட்டோம். ஆக்டராக கூட ஐ லேர்ன்ட் அ லாட். இது இந்தியாவில் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் அஸ் அன் ஆக்டர் அண்ட் ஐம் ஹோப்பிங் டு டூ மோர் கேரக்டர்ஸ் லைக் திஸ். பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அபவுட் திஸ் ஃபில்ம் உங்களோட சப்போர்ட் எல்லாமே தேவை. கான்டென்ட் இஸ் கிங்னு சொல்லுவாங்க, நிஜமாகவே கான்டென்ட் கிங்கான்றது நீங்கள் தான் சொல்லணும். ஸோ இந்த மாதிரி படங்கள் இன்னும் நிறைய வரணும். இந்த மாதிரி ஆக்டர்ஸ் நிறையா கேரக்டர்ஸ் பண்ணணுன்னா நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு ஐம் ரிக்வெஸ்டிங் யூர் சப்போர்ட் ஃபார் தேட். Last but not the least, without taking too much time, I want to thank Yogi Sethu sir, Chitra Venkatan sir, Parthiban sir for presiding on this event and making their time to come out here.
ஸோ I'll just make this very short and sweet and quick. உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் அப்புறம் கேட்கலாம். படத்தை பற்றி நாங்கள் வந்து ஒன் ஆன் ஒன் ஆன்சர் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ. அவர் உண்மையிலே ஒரு தடவையும் நம்ம அவரை பற்றின ஒரு கணக்கு வச்சுருப்போம், அவர் இவ்வளோ தான் புத்திசாலியாக இருப்பாருன்ட்டு. பட் அதை வந்து நம்மளுடைய இமேஜினேஷனுக்கு மேலே ஒவ்வொரு தடவை பேசும்போதும் அந்த மாதிரி தான். இந்த கற்றோரே காமூர் ஒரு மாதிரி உங்கள் மேலே பயங்கர காதல் சார். இந்த ஹேராம்னு ஒரு படம், கமல் சாருடைய படம். அந்த படத்தை பார்த்துட்டு ராதிகா போய் கமல் சார்கிட்ட கேட்டாங்களாம், இந்த படத்துக்கான தமிழ் ரைட்ஸ் எனக்கு கொடுப்பீங்களா அப்படின்ட்டு. ஹேராம்ங்கிற தமிழ் படத்தை பார்த்துட்டு கமல் சார்கிட்ட போய் ராதிகா மேம் வந்து இந்த படத்துக்கான தமிழ் ரைட்ஸை எனக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்களாம். அந்த மாதிரி ஒரு ஆங்கில படம் மாதிரி இருந்தது. அதுக்கு அடுத்தபடியாக இந்த படத்தை தான் சொல்ல முடியும். ஆங்கில படத்தில் கூட தப்பி தவறி ஏதாவது ஒரு 10-12 தமிழ் வார்த்தைகள் வந்திருக்கலாம் போல இருக்குது. இதில் ஒரு 5 வார்த்தை தான் வருது தமிழ் வார்த்தை. மீது எல்லாமே அப்படியே ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்த மாதிரி இருந்தது. 1982 பால் நியூமேன் பண்ண ஒரு படம் ஒன்று, வெரிட்டிக்னு ஒரு படம் இருக்குது. நேற்று நைட்டு நான் வந்து இந்த படத்தை பற்றி ஏதாவது பேசலாங்கிறதுக்காக போட்டு பார்த்தா அந்த படம் வந்தது. இந்த படத்தோட ட்ரெய்லரும் அந்த படமும் வந்தது. கிட்டத்தட்ட 2 படம் ஒரே மாதிரி தான் இருக்குது. நான் சொல்கிறது கண்டென்ட் சொல்ல, கதையை சொல்ல, இந்த மேக்கிங் ஒரு இங்கிலீஷ் படம் மாதிரியே இருந்தது. அதுக்கு மேலே பாராட்டுறதுக்கு யுகி சேது வந்து அது புட்டு வச்சுட்டாரு. அதனால் அந்த சைடு நான் போகவே தயாராக இல்லை. அதில் வந்து எவ்வளோ டெக்னிக்கல் எக்ஸலன்ஸ் இருந்தது அந்த மாதிரி விஷயங்களை சொல்கிறதுக்கு. இந்த படமும் எனக்கு வந்து ஒரு டைட்டானிக் மாதிரி. டைட்டானிக் பேஸ் வந்து ஒரு கப்பல். இந்த படத்துக்கு நான் இங்கே வர்றதுக்கு காரணம் ஒரு கப்பல். அந்த கப்பல் வந்து கோபி, ராஜி. நீங்கள் எவ்வளோ அடக்கமாக இருப்பேன் பொண்ணுன்னு எனக்கு தெரியும், நீங்கள் அப்படியே மேடைக்கு வாங்க. ஏன்னா கோபி சொன்னார், நான் வீட்டுக்கு போக முடியாது சார், நான் பேசும்போது ராஜி பேரை சொல்ல மறந்துட்டேன், அதனால் கொஞ்சம் எப்படி இருந்தால் நான் காப்பாற்றுங்கன்னு. இல்லைம்மா, நீ எனக்கு தப்பெல்லாம் நினைக்காத, உன்னுடைய சோப்பையும் உன்னுடைய ஷாம்பையும் வேலைக்காரி யூஸ் பண்ணுறதா நான் கேள்விப்பட்டேன், ஒரு டவுட் வந்தது. உண்மையிலேயே அவள் அப்படி யூஸ் பண்ணலான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் போய் பார்த்தேன். நான் 2யும் பார்த்தேன், கரெக்டாக இருக்குது. அது 2மே வந்து அவங்க சொந்தம் தான் தெரிஞ்சுது எனக்கு அப்படின்ட்டு. வாங்க வேலைக்காரி கொண்டு டக்குன்னு வரையும். ஏன்னா ஆமாம், அவங்க 2 பேருக்கு ஒரு வாட்டி வீசா ரிஜெக்ட் ஆகிடுச்சு. என்னடான்னா கோபியோடைய பாஸ்போர்ட்டில் ஃபோட்டோவில் ராஜியோட ஃபோட்டோ இல்லையா, அதனால ரிஜெக்ட் ஆகிடுச்சு. அதனால் ராஜி உங்களுக்கு பாராட்டு, சாரி மன்னிச்சிடுங்க சார். புருஷனுக்கு நடுவில் நேற்று நான் கோபிக்கிட்ட சொன்னேன், சார் நான் வந்து இந்த படத்தோட ட்ரைலர் எனக்கு அனுப்புங்க பேசுகிறதுக்காக. நான் மெசேஜ் அனுப்பிச்சேன், அவர் கேட்கல, தெரியல. அப்புறம் ஃபோன் பண்ணி சத்தம் போட்டேன், என்ன சார் அவங்களுக்கு அது புரிய மாட்டேங்குது, அது உடனே எனக்கு அனுப்பிச்சிருக்கலாம். இல்லை சார், எனக்கு இருக்கிற வேலையில் இந்த இதெல்லாம் பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இதை வேறு ஒரு பக்கத்தில் கையில் பிடிச்சிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது இந்த ஃபோனு அப்படின்னா. நான் சொன்னேன், அதுக்கு யாராவது ஒரு பொண்ணை வச்சுக்கங்க சார் பக்கத்தில் ஹெல்ப்புக்கு. அப்படிலாம் வச்சுக்கணுன்னா நான் என் ஒய்ஃபுக்கிட்ட கேட்கணும் சார் அப்படின்னு. எனக்கு தெரிஞ்ச ஒய்ஃபை கேட்டு வச்சுக்கிற ஒரே ஒரு ஆள் வந்து கோபியாக தான் இருக்க முடியும். கோபியோட ராஜ்யம் இப்படி பிரமாதமாக இருக்கிறதுக்கு காரணமே ராஜி தான். யாராவது ஃபோனை சொல்லுவாங்களா சார்? நீங்கள் இப்போ தான் நீங்கள் பெரிய புத்திசாலின்னு சொன்னனால நீங்கள் ஃபோனை வச்சுக்கணுமா, ஒரு 2 டவுட் வேறு கேட்குறீங்க நீங்கள். ஸோ இப்படி எதுக்காக சொல்லணும்னா, இந்த மாதிரி ஒரு கப்பல் அமைகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஒரு ஃபியூ இயர்ஸ் வந்து அப்படி இருக்கலாமே தவிர, கடைசி வரைக்கும் பொண்டாட்டி பேச்சையே கேட்டுட்டு ஒரு புருஷன் இருக்கிறாங்கிறது அந்த போராட்டம் வந்து கோபி அது பெரிய வரம் அவங்களுக்கு. அந்த நடிப்பு டைரக்டர் வந்து அங்கே ப்ரெஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சுட்டு நீங்கள் கேள்வி கேளுங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அவங்க கேட்குறாங்க, அதையும் கேட்குறீங்க அப்படின்றாரு இவர். நான் சொன்னேன், நீங்கள் தான் கேட்க சொன்னீங்க, அதுக்கப்புறம் கேட்காம என்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டு. அதில் அவர் சொல்கிறாரு, ஒரு டேக் வந்து ஒரே டேக்கில் ஓகே பண்ணிட்டாங்க, ஒரு ஷாட்டை ஒரே டேக்கில் ஓகே பண்ணிட்டாங்க. இந்த படத்தில் நிறைய ஷாட் இருக்குது, அது ஒரு டேக்கில் ஓகே பண்ணிட்டாங்க. ஆனால் ஒரே ஒரு டேக்குள்ள, ஒரே ஒரு ஷாட்டுள்ள இரவு நிழல் படத்தை ஒரே டேக்கில் அவங்க ஓகே பண்ணாங்க. நான் சொன்னது 2 மணி நேரம் படம். கிட்டத்தட்ட நாங்கள் 85 நாள் நாங்கள் ரிஹர்சல் பண்ணிவிட்டு கடைசியில் ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி தான் வரலட்சுமி கூப்பிட்டு அந்த மாதிரி ஒரு ரோல். எனக்கு உண்மையிலே ரொம்ப பயமாக இருக்குது. அவங்கள வந்து சப்போஸ் அவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னா மறுபடியும் ஒரு ஒன் மோர் போகணும். அதனால் எனக்கும் பதட்டம், அவங்களுக்கும் பதட்டம். ஆனால் அதை ரொம்ப பிரமாதமாக பண்ணாங்க. அது ரொம்ப பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம். அதே மாதிரி இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் இங்கிலீஷ் நான் பேசினது இல்லைன்னு சொன்னீங்க. ஆனால் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு மட்டும் சொல்ல, இந்த படத்துக்கு இவ்வளோ அமௌண்ட் வாங்கினேன் அப்படின்னு கூட சொல்லலை. அது வந்து ப்ரொடியூசர் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்புறம் ப்ரொடியூசர் வந்து ரொம்ப நிஜமாகவே ரொம்ப அண்டர் ப்ளே பண்ணியிருக்கீங்க நீங்கள். வழக்கமாக ப்ரொடியூசர் நடிக்கிறதுக்காக தான் நிறைய படம் எடுப்பாங்க. அப்படி இல்லாமல் இந்த படத்துக்குள்ளே நமக்கு என்னவோ அதை மட்டும் நம்ம பண்ணலான்றதும், அப்புறம் யுகி சேது மாதிரி ஒருத்தர் நீங்கள் உண்மையிலேயே நல்லா நடிச்சிருக்கீங்கன்னு சொல்கிறதும் பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம். நானும் அவரும் சில நேரத்தில் போய் சொல்லுவோம், பட் இந்த மேடையில் அப்படி போய் சொல்ல விரும்பலை.
அதே மாதிரி சுஹாசினி மேம் அவங்களுடைய நடிப்பை பற்றி எல்லாரும் பேசுவாங்க. ஆனால் ஒரு அழகின்ற ஒரு திமிரு இந்த உலகத்திலே ரொம்ப அதிகமாக உள்ளது வந்து சுஹாசினிக்கு மட்டும்தான். பார்த்திபன் எனக்கு இன்னைக்கு 50 வயசு பார்த்திபன் அப்படின்னு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, எனக்கு இன்னைக்கு 50 வயசு அப்படின்னு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எல்லா பெண்களும் ஒரு 28 வயசுக்கு அப்புறம் வயசை மறந்துடுவாங்க, நம்பரை மறந்துடுவாங்க, சொல்ல மாட்டாங்க. 50 வயசுலையும் ஒரு பெண் வந்து எனக்கு 50 வயசு ஆகிடுச்சுன்னு சொல்லணும்னா அப்போ தன்னுடைய திமிர் மேலே எவ்வளோ பெரிய ஒரு அழகு இருக்கும் பாரு. நான் 50 வயசில் எவ்வளோ அழகாக இருக்கேங்கிறது அந்த மாதிரி ரொம்ப செல்ஃப் கான்ஃபிடென்ஸ்னால் அப்படி ஒரு கான்ஃபிடென்ஸு. எனக்கு மணிரத்னத்து மேலே லவ், மணிரத்னத்துக்கு சுஹாசினி மேலே லவ். A = B, B = C, தென் A = C, அந்த மாதிரி. ஸோ வி லவ் யூ ஆல். என்னை வந்து சந்திச்சார். அப்போ அந்த சுச்சுவேஷன் சொன்னார். அவர் சுச்சுவேஷன் சொல்லும்போது எனக்கு இளையராஜா சார் சொன்ன ஒரு ஞாபகம் வருது. இளையராஜா சார் ஒரு மேடையில் சொல்கிறாரு, கண்ணதாசன் வந்து உட்காந்துட்டாராம். அந்த டைரக்டர் வந்து அந்த சுச்சுவேஷன் அப்படி இருக்கும் பொதுவாக. பட் ராஜா சார்ட்ட நீங்கள் என்ன சுச்சுவேஷன் சொன்னாலும் பிரமாதமாக தான் பாட்டு போடுவார். சிட்டுக்குருவின்னு ஒரு படம் 8 சாங்கு ஹிட்டு. அது ஒன்றும் படத்தோட சுச்சுவேஷன் சொல்லி பண்ணது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு மியூசிக் டைரக்டர் இந்த படத்தோட படம் பார்க்குற மாதிரி அவர் முழு கதையை சொன்னார். அப்போவே எனக்கு இந்த படத்து மேலே ஒரு பெரிய நம்பிக்கை. அது வந்து ட்ரைலரில் பார்த்தாலும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது. இவர் யுகி சேது சொன்ன மாதிரி திருப்பி யுகி சேது சொன்ன மாதிரியும் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ரொம்ப அளவெடுத்து பிரமாதமான பர்ஃபார்மன்ஸ் எல்லார்ட்டையும் வாங்கியிருக்கிறது.